பை த பீப்புள் வழங்கும் போர் தொழில் படகு மக்களுக்காக நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கேத்ரின் பாண்டியன் பார்த்திருப்பீங்க, ஆண்ட ஆளுங்கட்சிகள் பேசியிருக்காங்க. அப்புறம் ஒரு 10 ஆண்டு காலமா களத்தில் இருக்கிற ஒரு கட்சிக்காரங்க பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, தமிழக வெற்றி கழகம் 2 ஆண்டு கால பயணம் துவங்கிருக்கிறீங்க. 2026 களமான போறீங்க, பல இம்பாக்ட் ஏற்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துக்கு தாங்க பெண்களுடைய வாக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா என்னென்ன காரணங்கள் அளிக்க முடியும்? அதாவது திராவிட கட்சிகளுக்கு தான் தமிழகத்தின் பெண்களின் ஓட்டு அப்படின்னா இப்படி ஒரு பட்டிமன்றமே தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு புதிதா களத்துக்கு வரப்போகிதான் நம்ம என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல எல்லா ஊடகங்களையும் இப்படி ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அதாவது இந்த தலைப்புக்கு காரணமே தாவேகாதான். ஏன்னு சொல்றேன்னா, பெண்களோட ஓட்டு யாருக்கு? திராவிட மாடல், அவங்க 70 ஆண்டு ஆட்சி பண்ணாங்க, இவங்க 35 ஆண்டுனாங்க, இவங்க டாஸ்மார்க் திறந்தா தப்பு இல்லைங்காங்க, அவங்க கல்லு கொடுத்தா தப்பு இல்லைங்காங்க. ஒன்னே ஒண்ணுதாங்க, பெண்களுக்கு வேலை, 1000 ரூபாய் பயணம், விடியல் பயணம், பிங்க் பஸ், எல்லாத்தையும் மீறி அடிப்படை உரிமை, ஒரு பாதுகாப்பு இல்லையங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. நீங்க திருநெல்வேலி தானே வந்தீங்க? ஆமா, பாதுகாப்பு தானே வந்திருக்கீங்க. அதாவது எல்லா ஆட்சி காலகட்டத்திலயும் எல்லா நேரமும் ஏற்படக்கூடிய சிக்கல ஏன் இந்த ஆட்சியில பூதாகரப்படுத்துறீங்கன்னு கேக்குறேன். எல்லா ஆட்சியிலும் ஏற்படுகிற சிக்கல்னா தாவேகா இப்பதான் நாங்க அடியெடுத்து வைக்கிறோம். 2026 நாங்க களத்தை சந்திக்க போறோம். இப்போதைக்கு ஆட்சியில இருந்து மக்கள் பாடப்படுறாங்கன்னா யாரால? எப்படி கேக்குறாங்க? அவ்வளவு பாடப்படுறாங்க. இன்னைக்கு சொல்றீங்க திருநெல்வேலியில இருந்தாலும் வந்திருக்கீங்க, நீங்க பாதுகாப்பு இல்லையான்னு. இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல பனங்குடி அப்படிங்கிற ஊர்ல கஞ்சா போதையால 10th படிக்கிற பையனை இன்னொரு 10th படிக்கிற பையன் வெட்டி கொண்டிருக்கான். இப்ப நான் வந்துட்டு இருக்கையில உள்ள நியூஸ். அப்ப அந்த ஃபேமிலியில உள்ள அந்த பையனோட அம்மா, அந்த பையனோட அக்கா, தங்கச்சி, அவங்களோட நிலைமை என்ன? அப்ப அந்த பையனை இவ்வளவு நாள் வளர்த்தவங்களோட நிலைமை என்ன? அப்ப தமிழ்நாட்டுல கஞ்சா போதை இவ்வளவு பெருகுதுன்னா காரணம் யாரு? ஆளுங்கட்சியா, ஆண்ட கட்சியா? இவ்வளவு நாள் விட்டுட்டு இருக்கவங்க தானே காரணம். எதுக்கு இவ்வளவு தூரம் கஞ்சா போதை, டாஸ்மார்க் எல்லாமே பரவ விடுறீங்க? செவிலியர்கள் இவ்வளவு நாள் போராடினாங்களே, இப்ப என்னன்னு கேட்டீங்களா? கொரோனா காலகட்டத்துல மட்டும் செவிலியர்கள் தேவைப்பட்டாங்கல்ல உங்களுக்கு. கொரோனா காலகட்டத்துல யாருமே தூக்கி போட முடியாத பிணங்களை கூட செவிலியர்கள் வீட்டுக்கு போகாம விடிய விடிய உட்கார்ந்து பார்த்தாங்கல்ல, எல்லாமே செஞ்சாங்கல்ல. அவங்களும் ஒரு பெண் தானே. இன்னைக்கு உட்கார்ந்து இவ்வளவு நாள் போராடினாங்களே, திருநெல்வேலியில செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போராடிட்டு இருக்க களத்தை தாண்டி கிராஸ் பண்ணி போறாருங்க. அவர் கிராஸ் பண்ணியாவது போறாரு, விஜய் அந்த பக்கம் கூட வரமாட்டேங்கிறாருன்றாங்களே. நாங்க எதுக்குங்க வரணும்? ஆளுங்கட்சியா ஆள விரும்புறீங்க, ஏன் மக்கள்கிட்ட வரமாட்டேங்கிறீங்க? பாக்கலாம்ல. ஆள விரும்புறோம்னு சொல்லாதீங்க. இவ்வளவு நாள் கொடுத்த 504 வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் செவிலியர்களையும் தூய்மை பணியாளர்களையும் அரசு ஆசிரியர்களையும் தெருவில் விட்டது யாருங்க? ஏன்னா நான் விஜயா? நாங்க ஏதாவது இது வரைக்கும் வாக்குறுதி கொடுக்கல. நீங்க அப்படி விட்டீங்கன்னு நான் சொல்லல. அப்படி இருக்கிறவங்களை போய் சந்திக்கலாமேங்கிறேன். இப்போ அதிமுக காரங்க போறாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க போறாங்க, நீங்க போகலாமேன்றோம் நாங்க. அதாவது எங்கள் அண்ணன் விஜய் வந்தால்தான் விஜய் கிடையாதுங்க. இப்ப கேத்ரின் பாண்டியன் வர்றேன் அப்படின்னா நானும் ஒரு விஜய் தான். ராஜ்மோகன் வர்றாருன்னா அவரு ஒரு விஜய் தான். லோயலாமணி வர்றாருன்னா அவரு ஒரு விஜய் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே செவிலியர் போராட்டம் நடக்கும் போது எல்லா மாவட்டங்களையும் தாவேகாதான் அவர்களுக்கு போய் ஆதரவு கொடுத்தோம். அவர்களுக்கு தேவையான உணவு, இருப்பிடம் எல்லாமே ஏற்பாடு செய்து கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கியது. அவங்க கூட சேர்ந்து களத்துல நின்று போராடினது யாருன்னா தாவேகாதான். வேற எந்த அரசியல் கட்சியுமே வரல. தூய்மை பணியாளர்களை நினைச்சு பாருங்க, அவங்க இல்லன்னா இன்னைக்கு நாட்டுல எப்படிங்க சுத்தம் இருக்கும்? தூய்மை பணியாளர்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பணி, கட்டாயம். அவங்க இல்லன்னா இன்னைக்கு நம்ம நாடு சுத்தம்ங்கிறது இருக்கிறாது. எதற்காக தாவேகாவை நோக்கி பெண்கள் திரும்புவாங்க நீங்க நம்புறீங்க? ஏன் அப்படின்னா, மக்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கிடையாது. அந்த பாதுகாப்பை யாரோ ஒருத்தங்க புதுசா வழங்குவாங்களான்னு மக்கள் ஏக்கத்தோட காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் தலைவர் விஜய் அண்ணன் வழங்குவார். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நாங்க கட்சிக்கு வரல. 28 ஆண்டுகளாக விஜய் மக்கள் இயக்கம்ன்றத நடத்திட்டு எல்லா வகையான பெண்களுக்கு தேவையான குருதியகமா இருக்கட்டும், விழியகமா இருக்கட்டும், படிப்பகமா இருக்கட்டும், பெண்களுக்கு தேவையான இலவச சீருடைகள் வழங்குறதா இருக்கட்டும், கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், வீடு கட்டி கொடுக்கிற திட்டமா இருக்கட்டும், எல்லாமே 28 ஆண்டுகளா எங்க அண்ணன் செஞ்சுட்டு வர்றாங்க. களத்துல இன்னைக்கு இருக்க திராவிட மாடல் கட்சிகள்னால மக்களுக்கு ஒரு இழப்பீடு வந்துருமோ, எங்க நம்ம பிள்ளைங்களை இழந்துருவோமோ, நம்ம குடும்பத்தை இழந்துருவோமோ, வேலை வாய்ப்பு இல்லாம போயிருவோம், போதையிலேயே தமிழ்நாடு அழிஞ்சிருமோங்கிற பயத்துல பெண்கள் இருக்கிறாங்க. இந்த பயத்தை தட்டி கழித்து மீட்க வந்த தலைவர் தான் தளபதி விஜய். அதனால அவங்களுக்கு ஓட்டு இருக்கும். உங்க தலைவர் வருவாரு, மேடையில ஏறுவாரு, தொண்டை புடைக்க கத்துவாரு, அப்புறமா போயிருவாரு, ஸ்பாட்டுக்கே வர்றது கிடையாது. கள அரசியல் இல்லாத ஒருவர் களத்துல இல்லாதவங்களை வச்சு பேச மாட்டேன்னு சொல்றது ஒரு நகைச்சுவையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? எனக்கு தான் திமுகவை பார்த்தா நகைச்சுவையா இருக்கு. ஏன்னா களத்துல இருந்து ஆட்சியில இருக்கிறவங்க பரந்தூர் விமான நிலைய மக்கள் போராடிட்டு இருந்தாங்க, போனாங்களா?
வேங்கை வயல்ல மக்கள் பாதிக்கப்பட்டாங்களே போனாங்களா? கள்ளச்சாராயத்துல மக்கள் இறந்து போனாங்களே போனாரா? தினம் தினம் பாலியல் வன்கொடுமையும் பெண்களுக்கு எதிரான அத்தனை கொடுமை நாட்டுல அதிகரிச்சு கிடக்கு. எதையாவது கேக்குறாங்களா? கனிமொழி அக்கா சொன்னாங்க விதவைகளே இல்லாத நாட்டை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு. எங்க போனாங்க கனிமொழி அக்கா? அவங்க அண்ணன் என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் நாங்க. இரும்பு கரத்தை பழைய கடையில இரும்பு கடையில போட்டு வித்துட்டாங்களான்னு தெரியல. இல்ல தாவேக்கால இருந்து தேடி எதுவும் வாங்கி கொடுக்கணுமா புதிய இரும்பு கரம்னு தெரியல. கருணாநிதியின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை. சொன்னது யாரு? திமுகவின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை. தாமரைக்கு வாக்களிப்பேர்னு ஒரு காலத்துல ஓட்டு வாங்கினவங்க தானே திமுக காரங்க. மோடியை போய் மீட் பண்ணிட்டு வந்ததான விஜய். மோடியை போய் யார் மீட் பண்ணா? திரு விஜய் அவர்கள் மீட் பண்ணிருக்காங்க இல்லையே. இல்லையா? அரசியல் கட்சி ஆரம்பிச்சோட மீட் பண்ணிருக்காரா இல்லையா? அவரு மோடியை மீட் பண்ணிருக்காரா இல்லையா? எப்ப மீட் பண்ணாங்க? அரசியல் கட்சி துவங்குவதற்கு முன்பாக மோடி சந்தித்திருக்கிறார் திரு விஜய். அதுக்கான போட்டோஸ் வெளியில வந்திருக்குது. அரசியல் கட்சிக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு நடிகரா சந்தித்திருக்கலாமே. இல்ல அப்பயும் அவர் அரசியல் பிரமுகராவோ அரசியல்வாதி அவர் சந்திக்கலையே. இன்னைக்கு எங்களோட அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகங்கிறத நாங்க ரொம்ப கடுமையான நிலைப்பாடோட இருக்கோம். நாங்க அதுல மாறுறதா இருக்கு. ஆனா பிஜேபி திருப்பரங்குன்றத்துல பத்தி எரியுது. பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட உங்கள்ட்ட இருந்து வரலையே. உங்க நிலைப்பாடு நீங்க தெரிவிக்கலையே. அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, நாம் தமிழர் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கு. உங்க ஸ்டாண்ட் என்ன? அதாவது சிறுபான்மையினர் மக்கள் அப்படிங்கிறவங்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பத்தி நன்றாக தெரியும். சிறுபான்மையினர் மக்களுக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்கிறவர் தாவேகா. விஜய் மக்கள் இயக்கமா இருக்கட்டும், ரசிகர் மன்றமா இருக்கட்டும், ஆரம்பத்துல இருந்து தங்கை ஸ்னோலின் இறந்ததை சொன்னீங்க தூத்துக்குடியில. ஸ்னோலின் இறந்த உடனே வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் தெரிவிச்சவர் அப்ப நடிகரா இருந்த எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல மதுரையில உள்ள மக்கள் ரொம்ப ஒற்றுமையா இருந்தாங்க. இத்தனை 100 ஆண்டுகளா இல்லாத பிரச்சனைய இப்ப இந்த அரசியலுக்காகவும் இப்ப நடக்க போற இந்த எலெக்ஷனுக்காகவும் இவங்க கையில எடுத்து இந்த 2 அரசும் சேர்ந்து பாஜகவும் திமுகவும் சேர்ந்து கபட நாடகம் ஆடியதற்கு எங்கள் அண்ணன் பதில் சொல்லல அப்படிங்கிறது நீங்க சொல்றது எனக்கு நகைச்சுவையா இருக்கு. கேத்ரினா பாண்டியன் சொல்லக்கூடிய கருத்தை கூட உங்கள் அண்ணன் விஜய் அறிக்கையை கொடுத்துக்கலாமே. அதை ஏன் கொடுக்க மறுக்கிறீங்கன்னு கேக்குறேன். இல்ல, கேத்ரின் பாண்டியன் கொடுக்கறதும் விஜய் கொடுக்கிற அறிக்கை தான். ராஜ்மோகன் கொடுக்கறதும் விஜய் கொடுக்கிற அறிக்கை தான். மு க ஸ்டாலின் அவர்களா பேசிட்டு அப்பனா தாவேகா தலைவர் கேத்ரின் பாண்டியன் சொல்லவா? தாவேகா தலைவர் கேத்ரின் விஜய் கேத்ரின் பாண்டியன் ஒண்ணுதான் அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. தாவேகா தலைவர் வரக்கூடிய இடங்களுக்கு வருவார். கேட்டுட்டு இருக்கோம், எல்லா இடத்துக்கும் வருவார், களத்தில் நிற்பார், வராம போகல. 70 ஆண்டுகள் ஆண்ட கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆன கட்சியை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன செஞ்சுட்டாங்கன்னு 70 ஆண்டுகள் ஆண்ட கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்கல்ல. 70 முந்தி அது ஆண்ட துவங்கிய காலத்திலேயே நாங்கள் மக்களுக்காக பேசினோம், மக்களுக்காக களத்தில் இருந்தோம், போராட்டத்தில் இறங்கினோம், மக்களின் உரிமைகளுக்காக எத்தனை முறை போராட்டங்கள். மகளிர் உரிமை மாநாடு முதல் செங்கல்பட்டில் நடத்தியது நம்முடைய திராவிடர் கழகம், சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி. இந்த கொள்கைகளால் உருவாக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நீங்க எனக்கு வாக்களிச்சாதான் நான் உங்களுக்காக பேசுவேன் என்பது திருபிள்ளைத்தனம், பேசுவோங்கிறது தாவேகாவோட கொள்கையே கிடையாது. நிலைப்பாடு இல்ல. அப்ப என்ன பேசியிருக்காங்க இதுவரைக்கும்? எந்த பிரச்சனைக்கும் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்குவார் அப்படின்னா இங்க யாருக்குமே தெரியாது. ஆனால் விஜய் ரசிகர் மன்றமா இருந்தது, மக்கள் இயக்கமாக மாறியது. 28 ஆண்டு காலமா களத்துல நின்று நாங்க உழைச்சிட்டு இருக்கோம். நாங்க அரசியலாக மாறுவோம் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கி இருக்கிறாரு. நீங்க ஓட்டு போட்டாதான் நாங்க உங்களுக்காக நிப்போங்கிறது எங்கள் அண்ணன் விஜயோட நிலைப்பாடு கிடையாது. அப்ப ஏன் நிக்கலன்னு கேக்குறாங்க. நின்னுட்டு இருக்கோம், ஏன் நிக்கிறேன்னு சொல்றீங்க? பரந்தூர் விமான நிலையத்துக்கு எங்கள் அண்ணன் போகலையா? பரந்தூர் விமான நிலையத்துக்கு உங்கள் கட்சியின் தலைவர் என்ன சொன்னாங்கன்னா, குறிப்பிட்ட இடைவெளிக்குள்ள இது நடக்கல, நான் கோட்டையை நோக்கி நடப்பேன்னாரு. ஏன் நடக்கல? கோட்டையை நோக்கி ஏமா நடக்கல உங்க தலைவர்? அதுக்குள்ளதான் இது எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? அப்ப நீங்க போய் நின்றுக்கணும்ல. தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சிக்காரங்க தொடர்ச்சியா கிரவுண்ட்ல போய் நிக்கிறாங்க, அவங்க மக்களோட பேசுறாங்க. நாம் தமிழர் கட்சி கிரவுண்ட்ல நிக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. நாம் தமிழர் கட்சி 9 ஆண்டு காலமா களத்துல இருக்கிறாங்க. 2 ஆண்டு காலமா எல்லா பிரச்சனைகளிலும் நாங்கள் முன்னாலதான் நிக்கிறோம். தாவேகா தலைவர் விஜய் வரல இந்த ஒரே ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு தாவேகாவே செயல்படல நீங்க சொல்றது கண்டிப்பா குற்றத்திற்கு. அப்ப தலைவர் மட்டும் தாங்க செயல்படல, கட்சி செயல்படுதுங்கன்றீங்க. தலைவர் சொல்ல போய் தாங்க கட்சி செயல்பட்டு. அவங்க பேசின இந்த பேச்சையே நீங்க கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, முதல்ல 28 வருஷமா நாங்க களத்துல இருக்கோம். நாங்க அப்புறம் 9 வருஷமா களத்துல இல்ல, அரசியல் கட்சி நாம் தமிழர் இருக்கிறாங்க. 2 வருஷமா நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி மாறி
மாறி அந்த வருஷங்களை மாத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு கொள்கையிலும் குழப்பம், செயல்பாட்டிலும் குழப்பம், தலைவரின் செயல்பாடு, தலைவரின் சிந்தனை எல்லாவற்றிலும் குழப்பம். ஆனால் எந்த குழப்பமும் இல்லாமல் எல்லோரும் எல்லாம் என்கின்ற ஒற்றை சிந்தனையோடு பயணித்துக் கொண்டிருப்பது எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அவங்க கொள்கையே இல்ல அப்படின்றாங்க நாம் தமிழர் கட்சி. எனக்கு உண்மையிலேயே நகைச்சுவையா இருக்கு. அவங்களுக்கு முதல்ல கொள்கை இருக்கான்னு கேளுங்க. அவங்களோட தாத்தா முதல்ல யாருன்னு முடிவு பண்ண சொல்லுங்க. ஒரு நாள் பெரியாருக்கு பேரன் நான் தான் அப்படிங்கிறாரு. மறுநாள் கேட்டா பெரியார் வந்து தமிழ்நாட்டிலே பிறக்கல, பெரியார் வந்து மனுஷனே இல்லைன்றாரு. மறுநாள் கிருஷ்ண பரமாத்மாவை பிடிச்சி ஈவ்டீசிங் கேஸ்ல உள்ள போடுங்கன்றாரு. முதல்ல இவங்களோட கொள்கை என்ன? மான் ஊறுகாய் சாப்பிட்டாரா, மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டாரான்னு முடிவு பண்ண சொல்லுங்க. இவங்களோட கொள்கை என்னன்னு முடிவு பண்ண சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி தாவேகா கட்சியை பேசுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு அவங்க கொள்கை கேக்குறாங்க, சொல்லுங்கன்ற. மதச்சார்பற்ற சமூக நீதி முதல் மாநாட்டிலே நாங்க அறிவிச்சோமுங்க. மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கறத தாவேகாவோட திருப்பரங்குன்றம் இஷ்யூல விஜய் அவர்களின் கருத்து என்னன்னு அவங்க பதிவு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். கருத்து எங்காவது பதியப்பட்டிருக்கு இல்ல, அதுக்கப்புறமே அவர் மேடை ஏறினாரு, அவர் அங்க ஏதாவது பதிவு பண்ணாரான்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த அருள் நீங்க பாத்திருப்பீங்க, கிறிஸ்துமஸ் சமயத்துல எத்தனை கிறிஸ்தவர்கள் மீது இந்தியாவில் பயங்கரமான வன்முறை நடந்துச்சு. அதுக்கெல்லாம் கூட அவர் வாய் திறக்கல. இது மதச்சார்பின்மையா இல்லது மதச்சார்பற்ற சமூக நீதிக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுங்க, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறேன். நடக்கிற அத்தனை ஊடக நிகழ்ச்சிகளிலுமே எங்கள் பேச்சாளர்களும் சரி, எங்க கட்சி சார்ந்த தலைமை நிர்வாகிகளும் சரி, கிறிஸ்துமஸ் நிகழ்வுக்கா இருக்கட்டும், அக்கா சொன்ன திருப்பரங்குன்றம் நிகழ்வுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாங்க பதில் பேசிக்கொண்டுதான் இருக்கோம். 3 பேருமே கிரவுண்ட்ல இருக்கிறாங்க, நீங்க ஊடகத்துல மட்டும் தான் பண்றீங்க, என்ன அர்த்தம்? நாங்க கிரவுண்ட்ல இருக்கிறோம், மக்களுக்கு பணி செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லா மாவட்டங்கள்லயும் வார்டுல இருந்து, கிளையில இருந்து, பூத்துல இருந்து நீங்க போய் விசாரிங்க. இருக்கிற என்ஜிஓக்கள், நாட்டு என்ஜிஓக்கள், தாவேகால உள்ள நிர்வாகிகள், ஒரு ரோடு சரியில்லைன்னா ஒரு சாக்கடை இருந்தா திமுக கண்டுகிட்டதே கிடையாது. 5 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, எங்கேயுமே ஒரு சாக்கடை சுத்தம் பண்றது கூட கிடையாது. மக்கள் திருநெல்வேலி மாவட்டத்துல சாக்கடை வீட்டுக்குள்ள வந்து பாதிக்கப்படுற அளவுக்கு இருக்காங்க. அங்க போய் நின்று களத்துல வேலை செய்யறது யாருன்னா தாவேகா வேலை செய்யறாங்கன்றீங்க. திமுகவோ நாதாக்காவோ யாருமே வேலை செய்யல, பிஜேபியோ வேலை செய்யல. ஒரே ஒரு கேள்வி அவங்ககிட்ட நீங்க கேட்டுருங்க. இவ்வளவு தூரம் களத்தில் இறங்கி வேலை செய்கின்ற இவர்கள் தமிழக வெற்றி கழகம், இவர்களுடைய தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் காணாமே ஓடிட்டாங்க. இவங்க சொல்ற அந்த விவாத மேடைகள்ல பங்கேற்கிறவங்க எல்லாம் 1 மாசம் வாயை திறக்கல யாருமே. எங்கடா எல்லாரும் போனாங்கன்னு வர போட்டு தேடினாங்க. ரசிகர்கள் சொல்றாங்க இவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ரசிகரா, ரசிகரா? ரசிகர்கள் சொல்றது தப்பு. நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் விஜய் சொல்றீங்க பாத்தீங்களா? நடிகர் விஜய் இப்ப நடிகர் கிடையாது. அவருடைய கடைசி படம் ஜனநாயகன். அதை வெளியிடுறதுக்கு கூட இவங்களுக்கு பயம். 1008 தடை விதிச்சுட்டு இது என்னது? திமுக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அரசியலுக்கும் சம்பந்தமே இல்ல. திமுகவுக்கும் இந்த படம் சுத்தமா சம்பந்தம் இல்லையே. திமுகவுக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்க. ஆனா அரசுக்கும் படம் வெளியீட்டுக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இல்லை. படம் வர்றதுனாலயோ வராம இருக்கிறதுனாலயோ மக்களுக்கு என்ன லாபம் நஷ்டம்? மக்களுக்கு அதான் அவங்க கேக்குற கேள்வி. மக்களுக்கு லாபம் நஷ்டம். அப்ப சீமான் படம் நடிச்சாரு, மக்களுக்கு லாபம் நஷ்டம். அவர் படத்தை வச்சு பேசவே இல்லையே, படத்தை வச்சு பேசவே இல்லையே. மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டு மக்களை அவங்களுடைய அரசியல் தெரிவினை சினிமாவை கொண்டு நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிற்போக்கான ஒரு சிந்தனை. அது வந்து ஒரு வளர்ச்சி பாதையும் கிடையாது. அதுக்கு நான் கடுமையான கண்டனங்களை முன்வைக்கிறேன். நிர்ணயிக்கிறதுனா இவங்களா சினிமா நடிக்காதவங்க, இவங்கள நடிகர்கள் இருந்து வந்தவங்க தானங்க. அது என்ன சினிமாவை கொண்டு அந்த சினிமாவை கொண்டு அரசியல் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கறது சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அதை பேசக்கூடிய மேடை இது கிடையாது. நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீதி வெல்லும், உண்மை வெளியே வரும். சிபிஐ விசாரணையை பத்தி நாங்க யாருமே பேசல. அந்த 1 மாசம் காணாம போனது எதுக்கு? திருச்சி விமான நிலையத்துல 31 பேர் செத்து போயிட்டாங்களே சார் அப்படின்னு கேட்டப்ப கூட காதுலயே வாங்காம திரும்பி போனார்ல அந்த நடிகர். அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். சிபிஐ விசாரணை பத்தி யாருமே பேசல. நிறைவு கருத்து. தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பெண்கள் கட்டாயம் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு கேத்ரின் பாண்டியன் சொல்லணும்னா எது போன்ற விஷயங்கள் சொல்லி நிறைவு பெறுவது? தமிழக வெற்றி கழகத்துக்கு பெண்கள் வாக்கு செலுத்தணும்னு கேத்ரின் பாண்டியன் சொல்ல வேண்டாம். தமிழக பெண்கள் முடிவு பண்ணிட்டாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. ஏன் அப்படின்னா மாமா திமுக பேசும்போதா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியில பேசும்போதா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எடுத்து வைத்த கருத்துக்களா இருக்கு. ஆனா இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்புன்றதே கிடையாது. பெண்களால வாழ முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அம்மா சொன்னாங்க எழுதுகோல் அப்படின்னு பேசினாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்பாங்க. ஆனா அந்த இறைவன் வந்து இன்னைக்கு சிறையில இருக்காங்க. ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்களங்க, அவங்களுக்கு என்னங்க உங்க பதில் சொன்னாங்க?
எந்த போராளி பெண்களுக்காவது இவங்க பதில் சொல்றாங்களா? எந்த ஒரு பின்புலமும் இல்லாத, எந்த ஒரு பொருளாதார பின்னணியும் இல்லாத சாதாரண பெண்களை கூட இன்று அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிறது யார் அப்படின்னா தலைவர் விஜய் அவர்கள் தான். தலைவர் விஜய் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பா நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது முழுமையாக கிடைக்கும். இதை இவ்வளவு நாள் இருந்த இந்த ஆணவ படுகொலைகளா இருக்கட்டும், திமுக ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து ஆணவ படுகொலைகளும் சாதிய படுகொலைகளும் தென் மாவட்டங்கள்ல அதிகமாகிட்டு இருக்கேன். ஏதாவது அதுக்கு கண்டிச்சாங்களா? ஏதாவது சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு மரியாதைக்குரிய சுபவி தலைமையில ஒரு குழு போட்டு இயங்கிட்டு இருக்காங்க. வெறும் குழு போட்டு இயங்குறது எதுக்குங்க? தினம் தினம் திருநெல்வேலி மாவட்டத்துல தினம் தினம் ஆணவ படுகொலைகளும் ஆணவ படுகொலை சார்ந்த பிரச்சனைகளும் சாதிய பிரச்சனைகளும் டெய்லி நடந்துட்டு இருக்குங்க. அப்ப அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? எந்த விதத்துல பார்த்தாலும் ஜாதியா ரீதியா இருக்கட்டும், மத ரீதியா இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், சிறுமிகள் படிப்பை பத்தி அம்மா சொன்னாங்க. எல்லா பள்ளிக்கூடங்கள்லயுமே அரசு பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு பள்ளிக்கூட உபகரணங்கள் இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி. கட்டடங்கள் நல்லா இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி. பிள்ளைங்களுக்கான உபகரணங்கள் இருக்கா, படிக்கிறதுக்கு புத்தகங்கள் இருக்கா, எழுதுறதுக்கு எழுதுகோள் இருக்கா, எல்லாமே கேள்விக்குறி. நிறைய கட்டடங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு பாதுகாப்பா இல்லாததுனால ஆசிரியர்கள் தங்களோட சொந்த செலவுல வாடகைக்கு கட்டடங்கள் எடுத்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். என்னால தரவுகளோட சாட்சிகளோட காட்ட முடியும். குறிப்பா பெண்கள் பங்களிப்பு பத்தி பேசும்போது இந்த 3 பேருமே சொல்றதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, நாங்க கட்சியில பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறோம். ஏறக்குறைய கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். கட்சியில பெண்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல கட்சியில் பெண்களுக்கு நிறைய பிரதிநிதித்துவங்க. இவங்க கட்சியில யார்கிட்டையாவது கொள்கை தலைவர்கள் 2 பெண்கள் இருக்காங்களா? எங்களோட கொள்கை தலைவர்கள் வேலு நாச்சியார் அம்மாள், அஞ்சலை அம்மாள் 2 பெண் கொள்கை தலைவர்களை வச்சுதான் நாங்க இன்னைக்கு வீறு நட போட்டு இல்ல. அவங்க கொள்கை தலைவர்கள் நிறைய பேர் இதே வேலு நாச்சியாரையோ மற்றவங்களையோ அஞ்சலை அம்மாளையோ திமுகவும் பேசியிருக்கு, அதிமுக பேசியிருக்கு, நாம் தமிழர் கட்சி பேசியிருக்கு, எல்லாரும் பேசியிருக்காங்க. பேசுவாங்க. பேசிட்டு வேலு நாச்சியாரோட கொள்கைகளை இன்னைக்கு பின்பற்றி இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஆணவ படுகொலைகள் அதிகரிச்சு. வேலு நாச்சியாரோட கொள்கை என்ன? வேலு நாச்சியார் தன்னோட கணவனை இழந்தாலும் கூட சிவகங்கையை ஒரு பெண்ணா இருந்து வீரமா போராடி மீட்டவங்க. இன்னைக்கு எந்த பெண்களையாவது வெளியில வர விடுறாங்களா? 6 மணிக்கு மேல பெண்கள் வெளியில வர முடியுதா? பெண்கள் களத்துல நின்று போராட முடியுதா? படிக்க முடியுதா? ஒரு சின்ன பிள்ளைங்க பாலியல் வன்கொடுமையிலிருந்து தடுக்கப்பட முடியுதா? பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத இந்த சூழ்நிலையில கண்டிப்பா திமுக இருந்து பேசுற அம்மா முதல் சுற்றுல சொன்னாங்க, ஓடப்பரா இருக்கிறவங்க ஒப்பப்பர் ஆகி விடுவாங்க அப்படின்னு. அதேதான் நானும் சொல்றேன். பாரதிதாசன் அவர்கள் சொன்ன மாதிரி ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உடையப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகி விடுவார் உணரப்பா நீன்னு. திமுக காரங்க புரிஞ்சுக்கோங்க. வெறும் ஓடப்பர்னு தமிழக வெற்றி கழகத்தை நினைக்காதீங்க. கண்டிப்பா ஒப்பப்பர் ஆகும். தமிழக பெண்களின் வாக்கு தாவேக்காக்கு தான். பார்க்கலாம். தொடர்ச்சியா அந்த 4 பேருடைய கருத்துக்கள் ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் அமைஞ்சது. கட்டாயம் 2026 தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல். அந்த தேர்தலுடைய பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, எப்படி தமிழகத்தினுடைய களம் இருக்கிறது, எதற்காக எங்களை நோக்கி அவர்கள் கட்டாயமா வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற பலவிதமான கருத்துக்களை 4 பேரும் பகிர்ந்துகிட்டாங்க. அரங்கத்திற்கு 4 பேருடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு போர்த்தொழில் பழகு மக்களுக்காக நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள் வித் பை த பீப்புள்.